தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அமைந்து விடுவதில்லை. அன்றாடமே போராட்டமாக இருக்கும் மீனவ மக்களின் பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கும்? சென்னை திருவொற்றியூர் எர்ணாவூர் மீனவ கிராமத்தில் உள்ள குழந்தைகளின் பொங்கல் பண்டிகையை பார்க்கலாம். மழலை பேச்சில்தான் எத்தனை ஆனந்தம்! எர்ணாவூர் மீனவ குழந்தைகளின் பொங்கல் கொண்டாட்டத்தை தான் இப்போது பார்க்கிறோம். எர்ணாவூர் வடசென்னையின் திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் மீனவ கிராமம். வறுமையின் பிடியிலேயே இப்பகுதி குழந்தைகள் வளர்கிறார்கள். இங்க வந்துடா நான் பொங்கல் நல்லா பாக்குறேன். இந்த மாதிரி கொண்டாடுறதே இல்லை. எனக்கு அப்பா இல்லை, எங்க அம்மா வண்டிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு படிக்க வைக்கிறாங்க. எங்க அம்மா கார்பரேஷன் வேலைக்கு போறாங்க. அதனால நான் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டு இங்க சேர்ந்து நல்லா படிக்கிறேன். கடலுக்கு போன அப்பா எப்போது திரும்பி வருவார் என்று தெரியாது. அம்மாவும் வேலைக்கு போனால்தான் சாப்பிட முடியும். குடும்ப நெருக்கடி காரணமாக நிறைய குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தும் சூழலில் உள்ளனர். அந்த குழந்தைகளுக்கான பொங்கலை ஏற்பாடு செய்திருக்கிறார் அருள்தாசன். ஒரு 50க்கு மேற்பட்ட பசங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. இவங்களுக்கு தினந்தோறும் இலவசமாக நம்ம டியூஷன் சொல்லிக் கொடுக்குறோம். அதே சமயத்தில் தொடர்ந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இலவச உடற்பயிற்சி, சிலம்ப வகுப்பு வாரத்தில் 3 நாள் சிலம்ப வகுப்பு சொல்லிக் கொடுக்குறோம். அதை தொடர்ந்து நம்ம தினமுமே அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிக உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தினமே ஒரு நாளைக்கும் ஒரு தானிய வகைகள், பழ வகைகள், இந்த மாதிரி தினமும் 365 நாளும் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். இன்றைக்கு என்ன விசேஷம்னா, இந்த தமிழர் திருநாளை இன்னைக்கு அவங்களோட கொண்டாடினது தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் 50 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள நம்ம துணி கடைக்கே கூட்டிட்டு போயிட்டோம். அவங்கள அழைத்து சென்று அவங்க எல்லாத்துக்கும் அவங்க விருப்பப்பட்ட இந்த துணியும் அவங்களுடைய உடைகள் புத்தாடை வாங்கி கொடுத்து. பொங்கல் பண்டிகைக்கு மட்டுமல்ல, இந்த மீனவ குழந்தைகளின் கல்விக்கு தொடர்ச்சியாக உதவி வருகிறார்கள் அருள்தாசன் உள்ளிட்ட தன்னார்வலர்கள். வறுமையின் பிடியில் இருக்கும் குழந்தைகளின் மேம்பாட்டுக்கு தன்னார்வலர்களின் உதவி முக்கியமானதாக இருப்பதை அருள்தாசனின் செயல்பாடு நமக்கு உணர்த்துகிறது.